திரு சிவபிரியன், இங்க 2024 மோடியை மீண்டும் பிரதமராக்குவோம் அப்படின்னு சூழ்நிலைக்கிறது அதிமுக. 26 தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறார் ஜே.பி. நட்டா. எப்படி புரிஞ்சுக்கிறது? 26 சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல 26 சொல்றேன். அதுல ஒரு பெரிய அத ப்ளோயிங் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பண்ணி அதை ஹெட்லைனா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2015 ஆண்டிலிருந்தே அவங்க தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் நாங்களே ஒரு கட்சியாக உருவெடுக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க பண்ணாங்க. குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் என்ற தலைவராக இருந்தபொழுது தேவேந்திர குல வேளாளர் போன்ற அந்த கம்யூனிட்டிஸை ரீச் அவுட் பண்ணாங்க. 16 எலெக்ஷனை அவங்க தனியாக சந்திக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சியை நாமளே வளர்ப்போம், இனிமேல் திராவிட கட்சிகளை நம்ப வேண்டாம், இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேண்டான்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. கரெக்டாக 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, இவ்வளோ பெரிய கட்சி, அதன் மேலே ஏறி முதுகில் சவாரி செய்யலாங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை இங்கே வருது. பிஜேபி அவங்க கட்சி அவங்களே வளர்த்துட்டு போயிருந்தாங்கன்னா அந்த 2% இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பிஜேபிக்கு இங்கே பிரச்சனை என்னன்னா, அதிமுகவினுடைய அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ்ல பயங்கரமா தலையிட்டதுனால தான் பிஜேபி இங்க ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் குரோத்தும் இருந்திருக்காது, பட் நெகட்டிவ் இம்ப்ரெஷன் பிஜேபிக்கு வருவதற்கான 2019 ஆண்டு தேர்தலில் பிஜேபிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதுமான அந்த வெறுப்புணர்வு இருந்ததில்லை. இங்க அந்த வெறுப்புணர்வு வருவதற்கு காரணமே இந்த ஏடிஎம்கேல தலையிட்டது, ஜல்லிக்கட்டு போன்ற பிரச்சனைகள், காவிரி விவகாரத்தில் இங்கு சென்னை வந்த பிரதமர் அதை பற்றி பேசாம போனது, இந்த மாதிரி விஷயம் தான். பட் பிஜேபி நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றதுக்கும் அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கும் எனக்கு பெரிய சம்பந்தம் இல்லை. நீங்க ப்ளோ பண்ண வேண்டாங்கிறீங்க, அதுக்கான ஒரு தேவை, ஒரு பொலிட்டிக்கல் முக்கியத்துவம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுது இல்லையா? இன்னைக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, அதிமுக ரொம்ப தெளிவா நாங்க கூட்டணியில் இருக்கோம், 24 நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாரு. இந்த பக்கம் இன்றைக்கு பேசிய அண்ணாமலை 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்க தமிழ்நாட்டிலிருந்து அனுப்புவோம்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது? அதே அண்ணாமலை தானே அதிமுகவினோட கூட்டணி 2024 தொடரும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கூட்டணிக்கான 39 பேரை தான் அவர் பேசுறாரு. அவர் பாஜகவுக்கு 39ன்னு சொல்லலையே. இவங்க ஒரு டேட் ஃப்ரேம் கொடுத்துட்டு மத்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி, ஆனா சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்க தனித்து நிற்போம், தனித்து களம் காணுவோம் அப்படின்னு சொல்ல வராங்களா? ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறதனுடைய அர்த்தம் நீங்க 2026 இதுல நீங்க ஒரு வார்த்தையை சேர்க்கிறது தான் பிரச்சனை. இல்ல, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு தானே அதை பேசணும். இல்ல 2024 அவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் சொல்லல, அவர் ஆட்சி பிடிப்போங்கிறாரு. ஆட்சியை பிடிக்கிறது 2036 கூட பிடிச்சிட்டு போறாங்க. சரி, நம்ம அப்ப என்ன இயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்? அவங்க சொல்ற இல்ல, நட்டா பேசுகிற பேச்சுல என்ன நட்டா ஃபிக்ஸ் பண்ணாத போது அதையே நாம பத்திரிகையாளர்களோ இல்ல நெறியாளர்களோ நாம ஏன் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் நான் கேக்குறேன். இல்ல, அப்ப அதனுடைய புரிதல் என்ன? நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம். நட்டா சொல்றது என்னன்னா, எங்களுக்கு அதிமுகவையோ இல்ல இன்னொரு கட்சியை நம்பி மட்டுமே நாங்கள் இங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கும் இதுல இருந்து பிரான்ச் அவுட் ஆகி நாங்களும் தனியா ஆட்சி அமைக்கக்கூடிய திறன் எங்களுக்கு இருக்கு, நாங்க வருவோம், அது வரைக்கும் நாங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் தான் சொல்றாரு. நட்டாவுடைய பேச்சை இந்த அளவுக்கு டீகோட் பண்ற நாம ஏன் 2026க்கு தான் அவங்களுடைய இலக்குன்னு பார்க்க கூடாதுன்னு? 2026 அவங்க இலக்கு இல்லையே, இலக்கு இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா அந்த இலக்கு எப்படி சாத்தியம் அவங்களும் சொல்லல, பார்க்கணும்ல. இல்ல அதான் இலக்கு இல்லன்னு அவங்களும் சொல்லல. இல்ல 2024 தேர்தல்ல கூட்டணி தொடரும், 24 தேர்தல்ல கண்டிப்பா தொடரும், 26ஆம் தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல அவங்க கூட்டணி தொடறாங்களா இல்லையா அப்பதானே பொறுத்து இருந்து பார்க்க முடியும். 26 24க்கு பிறகு 1.5 வருஷத்துல ஒரு கட்சி வெளியில அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும்னா எனக்கு தெரியல அது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு தெரியல. ஆனா என்னுடைய இந்த குறைந்த கால அரசியல் பத்திரிகை அனுபவத்துல சொல்றேன், 2024 பத்தி ஜே.பி. நட்டா பேசுற மாதிரி அவங்க 26 அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த ஸ்ட்ராட்டஜியை பிளே பண்றாங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம், அவ்வளவுதான். அது சிம்பிளா சொல்லி முடிக்கிறாங்க, எப்ப வேணாலும் நாங்க வருவோம். அது அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான். இது ஏடிஎம்கேக்கு மெசேஜோ இல்ல டிஎம்கேக்கு மெசேஜோ மாதிரிலாம் நான் பார்க்கல. ஏன்னா
பாஜகவுக்கு வந்து கிளியரா தெரியுங்க. அவங்க ஏன் 2024 அதிமுகவோட ஒரு கூட்டணி, ஒரு சுமூகமான உறவு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு அவசியம். ஏனென்றால் 2019 ஆண்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து மோடிக்கு எதிராக வாக்களித்து விட்டார்கள் அப்படிங்கறத இங்க இருக்கின்ற அந்த கட்டமைப்பு. அதை மாத்தணுங்கிறதா அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய அந்த கிரவுண்ட் ஒர்க்குக்கு அவங்களுக்கு அதிமுக தேவைப்படும். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி டிரான்ஸ்பர் ஆகணும். அதுக்குதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம், நீங்க இன்னொரு பேனலிஸ்ட் கிட்ட போடுறதுக்கு முன்னால இந்த ஏடிஎம்கே பிஜேபி விஷயத்தை வந்து பிஜேபியும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஏன்னா திரு மாணிக்கம் அவர்களை வந்து நீங்க வந்து ஒரு பொதுக்குழுல நடக்கிற இடத்துல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரை இன்னொரு கட்சியில இருந்து விலகவே இல்லை. அவருக்கு அன்னைக்கு மாலை போடும் போது அன்னைக்கு அதை அதிமுக சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. நீங்களும் இதை வந்து சாதாரணமா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா ஒரு கட்சியில விலகுறவங்க வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, அவங்க வந்து விவசாயமா பண்ண போறாங்க, இன்னொரு கட்சியில தானே சேர போறாங்க, அதோட விட்டுருக்கலாம். இந்த கம்பாரிசன்ஸ் இல்ல பிஜேபி வந்து அதிமுக வந்து எங்களால் ஜெயிச்சது அப்படின்னு பேசினதெல்லாம் வந்து ரெண்டு கட்சிகளுமே வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் இது வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் பிஜேபி. அத வந்து பிஜேபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதுல விமர்சனங்கள் எங்கிருந்து எழுந்தது, யாரை யாரோடு இணைத்து பேசினார்கள், அண்ணாமலையையும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் இணைத்து பேசுகிற போதுதான் நிர்மல்குமாரினுடைய கடிதத்திலிருந்து அந்த பிரச்சனை தொடங்குது. பரஸ்பரம் வார்த்தை மோதல்கள் எல்லாமே இருந்தது. எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது விதம் நீங்க சொன்னது சரி. திருக்கலை